தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை நடத்த தவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்த விஜய் உத்தரவிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தவேகாவில் கட்சி நிர்வாக வசதிக்காக மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் அருட்கொடை இதுதானோ என்று சொல்லும் அளவுக்கு கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் படர்ந்த பனி, சூரிய ஒளிபட்டு ஆவியாகும் காட்சி காண்போரை மெய்மறக்க செய்தது. ஹார்ட்டை அள்ளும் இயற்கையின் ஆர்ட் இதுவல்லவோ என்று சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கோட்டூர், ஆதிச்சபுரம், ஆண்டிக்கோட்டகம், ஆலத்தூர், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட இடங்களில் எதிரே வருவோர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்ததால் மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய உறவினர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காக்குப்பத்தைச் சேர்ந்த பாண்டிராஜன் என்பவர் சீரற்ற இதய துடிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதனால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவியதால் மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசிரியர் இருந்துவிட்டால் எதையும் செய்துவிட முடியும் என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு உதாரணம். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருப்பவர் நெல்சன் பொன்ராஜ். மாணவர்கள் விமானத்தில் அழைத்துச் செல்ல கோரியதற்காக தனிநபராக 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாணவ மாணவிகளை தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வந்தார். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 பேருடன் முன்னாள் மாணவர்கள் 7 பேர், பெற்றோர் 20 என 20 பேருக்கான டிக்கெட் செலவை செய்த ஆசிரியருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். சார், எங்களை விமானத்துல கூட்டு போறீங்களான்னு கேட்டோம். சார் உடனே சரின்னாங்க, ஃப்ரீயா கூட்டு போறேன்னு சொன்னாங்க. கூட 20 பேர் வராங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சென்னையில் மெட்ரோ ரயில் பயணம், வண்டலூர் விலங்கியல் பூங்கா சுற்றி பார்த்தல் என பயணத்தை முடித்துவிட்டு ரயிலில் சொந்த ஊர் திரும்பினர். கோடை விடுமுறை தொடங்குவதால் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை குன்னூர், உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் மலை ரயிலில் பயணிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் காலங்களில் தெற்கு ரயில்வே சார்பில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி கோடை விடுமுறை தொடங்க இருப்பதால் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் குன்னூரில் இருந்து உதகைக்கு காலை 9:40 மணிக்கும், உதகையில் இருந்து குன்னூருக்கு மாலை 4:45 மணிக்கும் மலை ரயில் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் கோடைகால சிறப்பு ரயில் சேவைக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியானது குறிப்பிடத்தக்கது. கோவா தலைநகர் பனாஜியில் நடந்த ஷிக்மோ திருவிழாவில் உற்சாகம் கரைபுரண்டது. வசந்த
காலத்தை வரவேற்கும் வகையில் சிக்மோ திருவிழா கொண்டாடப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இந்த திருவிழாவில் பாரம்பரிய உடையணிந்து வந்த கலைஞர்கள் முக்கிய வீதிகளில் உற்சாகமாக நடனமாடினர். 29ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் திருவிழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவாவில் குவிந்துள்ளனர். பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை பிரதிபலிக்கும் வகையில் திருவிழா இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை நடத்த தவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்த விஜய் உத்தரவிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தவேகவில் கட்சி நிர்வாக வசதிக்காக மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் அருட்கொடை இதுதானோ என்று சொல்லும் அளவுக்கு கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் படர்ந்த பனி, சூரிய ஒளிபட்டு ஆவியாகும் காட்சி காண்போரை மெய்மறக்க செய்தது. ஹார்ட்டை அள்ளும் இயற்கையின் ஆர்ட் இதுவல்லவோ என்று சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கோட்டூர், ஆதிச்சபுரம், ஆண்டிக்கோட்டகம், ஆலத்தூர், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட இடங்களில் எதிரே வருவோர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்ததால் மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய உறவினர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காக்குப்பத்தைச் சேர்ந்த பாண்டிராஜன் என்பவர் சீரற்ற இதய துடிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதனால் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவியதால் மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசிரியர் இருந்துவிட்டால் எதையும் செய்துவிட முடியும் என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு உதாரணம். தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருப்பவர் நெல்சன் பொன்ராஜ். மாணவர்கள் விமானத்தில் அழைத்துச் செல்ல கோரியதற்காக தனிநபராக 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாணவ மாணவிகளை தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வந்தார். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 பேருடன் முன்னாள் மாணவர்கள் 7 பேர், பெற்றோர் 20 என 20 பேருக்கான டிக்கெட் செலவை செய்த ஆசிரியருக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். சார், எங்களை விமானத்துல கூட்டு போறீங்களான்னு கேட்டோம். சார் உடனே சரின்னாங்க, ஃப்ரீயா கூட்டு போறேன்னு சொன்னாங்க. கூட 20 பேர் வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சென்னையில் மெட்ரோ ரயில் பயணம், வண்டலூர் விலங்கியல் பூங்கா சுற்றி பார்த்தல் என பயணத்தை முடித்துவிட்டு ரயிலில் சொந்த ஊர் திரும்பினர். கோடை விடுமுறை தொடங்குவதால் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை குன்னூர், உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் மலை ரயிலில் பயணிக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் காலங்களில் தெற்கு ரயில்வே சார்பில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
அதன்படி கோடை விடுமுறை தொடங்க இருப்பதால் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் குன்னூரில் இருந்து உதகைக்கு காலை 9:40 மணிக்கும், உதகையில் இருந்து குன்னூருக்கு மாலை 4:45 மணிக்கும் மலை ரயில் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. உதகை மேட்டுப்பாளையம் வழித்தடத்தில் கோடைகால சிறப்பு ரயில் சேவைக்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியானது குறிப்பிடத்தக்கது. கோவா தலைநகர் பனாஜியில் நடந்த ஷிக்மோத் திருவிழாவில் உற்சாகம் கரைபுரண்டது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் ஷிக்மோத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இந்த திருவிழாவில் பாரம்பரிய உடையணிந்து வந்த கலைஞர்கள் முக்கிய வீதிகளில் உற்சாகமாக நடனமாடினர். 29ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் திருவிழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவாவில் குவிந்துள்ளனர். பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை பிரதிபலிக்கும் வகையில் திருவிழா இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர்.